சர்வா பவானியின் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவன் சொன்னபடி ஹரிதாவை பாதுகாப்பாக மீட்டு லட்சுமணனிடம் ஒப்படைத்தான். எல்லாம் முடிந்ததும் விக்ரமன் சர்வாவை அவனது அம்மாவின் கல்லறைக்கு அழைத்து வந்தார். அவன் தந்தையின் மரணம் பற்றிய தலைப்பை எழுப்பியபோது சர்வா தன்னிடமிருந்து எதையோ மறைத்து வைத்திருப்பதாக விக்ரமன் சந்தேகப்பட்டார். அதை உணர்ந்த சர்வா, இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஏன் உங்ககிட்ட இருந்து எதையாவது மறைக்கணும் என்று கேட்டான். ஆனால் சர்வா தொடர்ந்து விக்ரமனின் பார்வையை தவிர்த்து கொண்டே வந்தான். அதோடு விக்ரமனிடமிருந்து உண்மையை நீண்ட நேரம் மறைக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். சர்வா சொன்னதைக் கேட்ட விக்ரமன், அது எனக்கு தெரியாது, எனக்கு அப்படிதான் தோணுது. இங்க பாரு டைகர், உன்னோட அப்பாவை யாராவது கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைச்சா என்கிட்ட சொல்லு, நாளைக்கு காலையில அவனை உன்னோட கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் என்றார். அது வாய்ப்பே இல்லை என்று சர்வா முணுமுணுத்தான். ராணா உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே விக்ரமனுக்கு எந்த பொய் வாக்குறுதிகளையும் கொடுக்க அவன் விரும்பவில்லை. சர்வாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனின் சந்தேகம் மேலும் அதிகரித்தது. வாய்ப்பில்லையா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். சர்வா உடனே, அதாவது அது நான் அவன் மூஞ்ச பார்க்கவே இல்லை, அதனால அவன் யாருன்னு எனக்கு சரியா தெரியல என்றான். அதைக் கேட்ட விக்ரமன், அது பரவாயில்ல, ஆனா அவனோட ஹைட், அவனோட தலைமுடி, அவன் பார்க்க எப்படி இருப்பான், அவன் கையில ஏதாவது தழும்பு, அவன் ட்ரெஸ், அவனோட ஷூ, வாட்ச், இப்படி அவனை பத்தி உனக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அத சொல்லு, வேற எதுக்கும் யோசிக்காத, நான் இருக்கேன் என்றார். இல்ல, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் என்றான் சர்வா. அதை சொல்லிவிட்டு சர்வா மீண்டும் உரையாடலை தவிர்க்க விரும்பினான். ஆனால் இந்த தலைப்பை தவிர்க்க அவன் எவ்வளவு அதிகமாக முயற்சித்தானோ அவ்வளவு அதிகமாக அவன் சிக்கிக் கொண்டான். விக்ரமன் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் மேலும் விடாமல், சரி, இதையாவது சொல்லு, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, அது எங்க நடந்துச்சு, அந்த இடத்தோட பேர் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், அத சொல்லு என்று கேட்டார். சர்வா உடனே, அங்கிள், நான் எப்படி அதை ஞாபகம் வச்சிருக்க முடியும், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல எனக்கு வெறும் 5 வயசுதான் என்றான். விக்ரமன் மேலும் விடாமல், எனக்கு புரியுது டைகர் நீ என்ன சொல்றேன்னு, ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, கண்டிப்பா உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா ஞாபகம் இருக்காது, அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஞாபகம் இருக்கும்ல, அது எப்படி சுத்தமா ஒரு விஷயம் மறந்து போகும் என்று கேட்டார். அதை கேட்ட சர்வா வேகமாக, இல்ல, எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல என்றான். விக்ரமன் கடைசியாக, சரி சர்வா, உம்மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு சுத்தமா அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லைன்னு, அதுக்கப்புறம் நான் இதை பத்தி உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் என்றார். இதை கேட்ட சர்வா ஆச்சரியப்பட்டு விக்ரமனை பார்த்தான். அப்போது அவன் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தான். ஒரு புறம் விக்ரமனை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, மறுபுறம் விக்ரமன் அவனை சத்தியம் செய்யச் சொல்லி தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். அதன் பிறகு சர்வா நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. அவன் பேசும் வரை விக்ரமன் அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தார். இனி விக்ரமனின் பார்வையை தவிர்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை சர்வா உணர்ந்தபோது அவன், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இத பத்தி பேச விரும்பலேன்னு நினைக்காதீங்க, இது சரியான நேரம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால இன்னும் என்னோட அப்பா இறந்ததுல இருந்து வெளியே வர முடியல, ஆனா இன்னைக்கு என்னோட அம்மாவை பத்தி எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம் என்றான். இதை கேட்ட விக்ரமன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். சர்வா அவன் இதயத்தில் இவ்வளவு மறைத்திருப்பது இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது. அவர் தொடர்ந்து சர்வாவின் கண்களை பார்த்து கொண்டிருந்தார். அதில் நெருப்பாக மாறக்கூடிய ஒரு தீப்பொறியை அவரால் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அந்த நெருப்பை மூட்ட அவர் விரும்பவில்லை. விக்ரமனும் அது சரி என்று உணர்ந்து, சரி, நான் எதை பத்தி இனி கேட்க மாட்டேன், ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வச்சுக்க முடியாது டைகர் என்றார். நான் போய் ஃப்ளவர்ஸை எடுத்துட்டு வரேன் என்று சர்வா சொல்லிவிட்டு மீண்டும் காரை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் பூக்களை கொண்டு வந்த பிறகு அவர்கள் இருவரும் தோட்டத்திற்குள் நுழைந்தனர். அது ஒரு மிகப்பெரிய கல்லறை தோட்டம். அதை சுற்றி ஒரு தோட்டமும் நடுவில் ஒரு குறுகிய பாதையும் இருந்தது. வித்யாவின் கல்லறை சிறிது தூரத்தில் கட்டப்பட்டு இருந்தது. மெதுவாக நடந்து கொண்டே சர்வாவும் விக்ரமனும் இறுதியாக வித்யாவின் கல்லறையை அடைந்தனர்.
விக்ரமன் ஒரு கல்லறைக்கு முன்னால் நின்று சர்வாவின் கையிலிருந்து பூக்களை வாங்கி கல்லறையில் வைத்துவிட்டு, "உன்னோட பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன் வித்யா" என்றார். இதைச் சொன்னதும் விக்ரமனின் கண்கள் ஈரமாகின. ஆனால் அவரின் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது. அவரின் வார்த்தைகளைக் கேட்ட சர்வா தன் அம்மா விக்ரமனின் முன் நிற்பது போல் உணர்ந்தான். விக்ரமன் சர்வாவை பார்த்து, "நீங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றீங்க. பேச நிறைய இருக்கும். அதனால நான் கிளம்புறேன். நீ நிம்மதியா உன் அம்மா கிட்ட பேசு" என்று சொல்லி விக்ரமன் சர்வாவின் தோளை அன்பாக தட்டிக் கொடுத்துவிட்டு அவரின் கண்களிலிருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். சர்வா கல்லறைக்கு அருகில் சென்று அதில் பொறிக்கப்பட்டிருந்த பெயரை படிக்க ஆரம்பித்தான். அவன் அம்மாவின் பெயர் வித்யா என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. சர்வாவுக்கு இன்று வரை தன் அம்மாவின் பெயர் வித்யா என்று கூட தெரியாது. தன் அம்மாவின் ஆரம்பகால மறைவால் சர்வாவுக்கு அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. பெற்றோரை இழந்த வேதனையை அவன் உணர்ந்தான். ஆனால் அதைவிட பெரிய வலி என்னவென்றால், அவர்களுடன் அவன் இருந்த நினைவுகள் மிக மிக குறைவு. சிறு வயதிலிருந்தே சர்வா அனுபவித்து வந்த அதிர்ச்சிகள் அவன் மனதிலிருந்து எல்லா சந்தோஷமான நினைவுகளையும் அழித்து விட்டன. தன் அம்மாவின் கல்லறையை பார்த்துக் கொண்டிருந்தபோது தன் இமைகள் எப்போது ஈரமாகின என்பதை சர்வா உணரவே இல்லை. அவன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டான். கண்ணீர் அவன் கன்னங்களில் விழுந்தது. சர்வா கண்களை திறந்து கல்லறையின் முன் மண்டியிட்டான். கல்லறையில் பூக்களை அர்ப்பணித்து தன் அம்மாவுக்கு மரியாதை செலுத்தினான். அவன் அங்கே அழ விரும்பினான். ஆனால் பல வருடங்களுக்குப் பிறகு இன்று தன் அம்மாவை அவன் சந்தித்த முதல் சந்திப்பு இது. அப்படி இருக்கும்போது அழுது கொண்டே தன் அம்மாவை எப்படி சந்திக்க முடியும் என்று உதடுகளை அவன் இறுக்கமாக அழுத்தி தன் இடத்திலிருந்து எழுந்து நின்றான். அப்போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. "குட்டி" என்று கேட்டது. அந்த குரல் மிகவும் இனிமையாகவும் மிகவும் மென்மையாகவும் இருந்தது. ஆனால் சர்வா பதிலளிக்கவில்லை. அந்த குரல் வேறு யாரையோ அழைக்கிறது என்று அவன் நினைத்தான். பின்னர் மீண்டும் அந்த குரல் "குட்டி" என்று கேட்டது. சர்வா திரும்புவதற்குள் ஒரு மென்மையான நடுங்கும் கை அவன் தோளைத் தொட்டது. சர்வா திரும்பிப் பார்த்தபோது தனக்கு முன்னால் சுமார் 50 வயதுடைய ஒரு பெண் நிற்பதைக் கண்டான். அவள் சர்வாவையே மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் அவனை எவ்வளவு கவனமாக பார்க்கிறாளோ அவ்வளவுக்கு அவனுடைய குழப்பம் அதிகரித்தது. 3வது முறையாக அவள் "குட்டி" என்று சொன்னாள். அந்த பெண் இதைச் சொல்லும்போது அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சர்வாவோ அவள் கண்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு அந்த பெண்ணைத் தெரியாது. எனவே சர்வா அவளிடம் "நீங்க யாரு?" என்று கேட்டான். சர்வாவின் கேள்வியைக் கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு முழு புன்னகை தோன்றியது. அவளுடைய புன்னகையைப் பார்த்ததும் அவள் பல வருடங்களுக்குப் பிறகு சிரிப்பது போல் தோன்றியது. அவள் தன் மென்மையான கையால் சர்வாவின் கையை பிடித்து அதை தடவ ஆரம்பித்தாள். அதைப் பார்த்து சர்வாவின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. இங்கு என்ன நடக்கிறது? இந்த பெண் யார்? ஏன் இப்படி என் கையை பிடித்திருக்கிறாள் என்று யோசித்த சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. சில நொடிகளுக்குப் பிறகு அந்த பெண், "என்னோட பேர் பாரதி. நான் உங்க அம்மாவோட வீட்டு வேலைக்காரி. நான் மறுபடியும் உங்களை பாப்பேன்னு என்னோட கனவுல கூட நினைச்சதில்லை" என்றாள். இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் சர்வாவின் கையை விடுவித்து அவன் கண்களைப் பார்த்து, "நான் ரொம்ப வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் இங்க வந்து இருந்துட்டு சாயந்தரம்தான் போவேன். ஆனா நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கல. உங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாமலேயே இந்த உலகத்தை விட்டு போயிருவேனோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன்" என்றாள். இதைச் சொன்னதும் பாரதியின் கண்கள் ஈரமாகின. அவளைப் பார்த்தும் அவள் வார்த்தைகளைக் கேட்டதும் சர்வாவின் மனம் கலங்கியது. அவன் உடனே, "நீங்க தான் என் அம்மாவோட மெய்டா? ரொம்ப முக்கியமான மெய்டு இல்லையா? என் அம்மா இறந்தபோது அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிப்போன மெய்ட் நீங்க தானே? நீங்க தான் என்னோட அம்மாவை கொன்னதா?" என்று கேட்டான். சர்வாவின் கேள்விகளைக் கேட்டு பாரதி ஆச்சரியப்பட்டாள். சர்வாவுக்கு அவளை சந்தேகிக்க முழு உரிமையும் உண்டு என்பது அவளுக்கு தெரிந்திருந்தாலும் சர்வா சொல்லும் எதையும் அவள் செய்யவில்லை. தலையை இல்லை என்று ஆட்டியபடி, "இல்ல, நான் அந்த மாதிரியான ஆள் இல்ல. என்னோட வாழ்க்கையில டைகரையோ
அல்லது அவரோட குடும்பத்தையோ என்னால ஒருபோதும் காயப்படுத்தவே முடியாது. அன்னைக்கு என்கிட்ட சொன்னதுனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அவங்க நீங்க மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட கையில் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வரைக்கும் என்ன திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க என்றாள். அதை கேட்ட சர்வா, இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான். பதிலுக்கு பாரதி, நான் நடந்த எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உண்மையா சொல்லணும்னா இந்த நாளுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள். அதை கேட்ட சர்வா பாரதியை மேலிருந்து கீழாக பார்த்து, அப்படின்னா நீங்க என்ன மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா, எனக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்று கேட்டான். அதற்கு பாரதி வேகமாக தலையை ஆட்டி, ஆமா, ஆனா ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நான் உங்களை இங்க நிச்சயம் சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. மேடம் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அவங்களும் என்ன மாதிரியே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்றாள். ஆனால் அதை சொல்லிவிட்டு பாரதி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். சர்வா தன் அம்மாவின் கல்லறைக்கு வந்ததும் அவன் அழுவான் என்று நினைத்திருந்தான். ஆனால் அழுது கொண்டிருக்கும் பாரதியை இங்கே வந்து ஆறுதல் படுத்துவான் என்று அவனுக்கு தெரியாது. பாரதியின் முதுகில் தட்டிக் கொடுத்து, என் அம்மாவுக்கு நீங்க எவ்வளோ விசுவாசமா இருந்தீங்கன்றதுக்கு உங்க கண்ணீர் தான் சாட்சி, அழாதீங்க என்றான். அதை கேட்ட பாரதி சிரித்துக்கொண்டே, நீங்க சின்ன வயசுல அழும்போது நான் உங்களை சமாதானப்படுத்த இப்படிதான் எதையாவது சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்றீங்க, உங்க அம்மா என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தாம என்ன அவங்களோட கூட பிறந்த சகோதரி மாதிரி நடத்தினாங்க என்றாள். அதை கேட்ட சர்வா தலையசைத்து, ஆனா நீங்க ஏன் இவ்வளோ வருஷமா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க? என்னோட அம்மாவுக்கு உண்மையாவே என்ன ஆச்சுன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே என்று கேட்டான். அதற்கு பாரதி, உங்க அம்மா சாப்பாட்டுல விஷம் வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அவங்க உடம்புல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ண விரும்பல. அன்னைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள விஷம் தலைக்கு ஏறி கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு என்றாள். இதை கேட்ட சர்வாவின் இதயம் அதிர்ச்சி அடைந்தது. அவன் வேகமாக, எங்க அம்மாவுக்கு யார் விஷத்தை கொடுத்தாங்க, எதுக்காக, ஏன் எங்க அம்மாவை கொன்னாங்க என்று கேட்டான். அதற்கு பாரதி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, ஸ்மூத் தெரப்பின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாங்க. வித்யா மேடம் முதல்ல இருந்தே ஒரு சொந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும்னு விரும்பினாங்க. அவங்க கம்பெனி மூலமா கம்மியான பிரைஸ்ல குவாலிட்டியான ஒரு கிரீமை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு வித்யா மேடத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்காக ஒர்க் பண்ண அவ்வளவு ஆளுங்க இருந்தாங்க. அவங்க கையில அவ்வளோ பணம் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா காஸ்மெட்டிக் மார்க்கெட் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச சயின்டிஸ்ட் அவ்வளோ பேர் அவங்க கூட இருந்தாங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அவங்க எப்பவுமே அவங்களோட லேப்லயே தான் இருப்பாங்க. ஒரு சில டைம்ல அவங்க உங்களை கூட மறந்துடுவாங்க. உங்க அம்மா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாங்க. அதோட ரிசல்ட் தான் அவங்க ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃப்யூம்டு கிரீமை கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட அந்த கிரீம் மார்க்கெட்ல ஒரு பெரிய சென்சேஷனே கிரியேட் பண்ணுச்சு. எங்க பார்த்தாலும் வித்யா மேடம் பத்தியும் அவங்களோட கிரீமை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒருத்தங்க மேல போகும்போது அவங்க காலை இழுத்த விட கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த மோனிகா என்றாள். பாரதியின் வார்த்தைகளை கேட்டு சர்வா ஆச்சரியப்பட்டு, மோனிகா என்று கேட்டான். பாரதி உடனே, ஆமா, மோனிகா, அதுதான் அவளோட பேரு. வித்யா மேடம் வளர்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் மோனிகாவுக்கு வயிறு எரியும். வித்யா மேடம் கிட்ட என்ன இருக்குதோ அது அவளுக்கும் வேணும்னு மோனிகா விரும்புவா. அவளுக்கு என்ன வேணுங்கிறதுல மோனிகா ரொம்ப தெளிவா இருந்தா. வித்யா மேடமோட கிரீம் ஃபார்முலாவை மோனிகா கேட்டா. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அவங்களோட கிரீம் ஃபார்முலாவை வித்யா மேடம்னால எப்படி அவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியும்? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அந்த மோனிகாவுக்கு பிடிக்கல. அப்புறம் என்று நிறுத்தினாள். பாரதியால் மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் பார்வை வித்யாவின் கல்லறையை நோக்கிச் சென்றது. ஆனால் பாரதியின் வாயிலிருந்து இதையெல்லாம் கேட்ட சர்வா ஆச்சரியப்பட்டான். இந்த மோனிகா யார்? அவள் வித்யாவை கொன்றாளா? வித்யாவின் கனவு என்ன? சர்வாவால் தனது அம்மாவின் நிறைவேறாத கனவை நிறைவேற்ற முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.